உளுந்தமா அரைச்சி வச்சுட்டு பாருங்க, உங்க கை வெள்ளையா இருக்கும். கவனிச்சது இல்லையா? உளுத்தம்பருப்பு பயங்கரமா கலர் கூட்டும். ஆக்சுவலி உளுத்தம்பருப்பு மாவை அரைச்சிட்டு தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். டெய்லி எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். கலர் கூடும். அதாவது நல்ல டார்க்காக இருக்கும் கூட கலர் கூடுவாங்க. நம்ம வேணா இதில் பச்சை பயிர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு வெள்ளை கொண்டக்கடலை கூட ஆட் பண்ணலாம். ஓ இதுல நம்ம எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். 100 கிராம் விரலி மஞ்சள், வசம்பு, பச்சை பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை. வெள்ளை கொண்டக்கடலை என்னது? கடலை மாவு. கடலை மாவுலாம் காலங்காலமாக தயிர் மிக்ஸ் பண்ணி, லெமன் மிக்ஸ் பண்ணி, சன் டேன்லாம் இது பண்ணுறதுக்கு கடலை மாவு பேக் போடுவோம்ல. ஆமா ஆமா ஆமா, அதான் வெள்ளை கொண்டக்கடலை. ஓ சரி சரி. அப்போ வந்து வெள்ளை கொண்டக்கடலை. அதுக்கப்புறமா பாதாம். பாதாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வைக்கும், ரிங்கிள்ஸை குறைக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, நம்மளோட பளபளப்பு தன்மைக்கலாம். பார்லி ரைஸ் நிறைய பேருக்கு தெரியாது. பார்லி ரைஸ் ஃபார் ஃபேஸ். அப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் விரலி மஞ்சள், வசம்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி, வெள்ளை கொண்டக்கடலை, இதெல்லாமே போட்டுட்டு எடுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிடணும். இது எப்படி மிஷினில் கொடுத்து அரைச்சி? மிஷினில் கொடுத்து அரைச்சி. நம்ம ஆக்சுவலி இன்னும் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. 23 மூலிகைகள், 24 மூலிகைகள். நம்ம நிறைய ஆட் பண்ண டைல்யூட் ஆயிடுது. டைல்யூட் ஆனால் அவ்வளோ எஃபெக்ட் இருக்கிறது இல்லை. இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களாம் ஹாஸ்டலில் இருக்காங்க, இப்போ சப்போஸ் காலேஜ் போயிட்டாங்க, ஒழுங்காக ஸ்கின் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அங்கே நீங்கள் வீட்டில் இருந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ஒரு ஜூஸ் கொடுப்போம், ஒரு பேக் கொடுப்போம். நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லைன்னும் போது இது அரைச்சி அம்மாவுக்கு கொடுத்து விட்டா போதும். இப்போ வீட்டில் இருக்கோன்னா பச்சைப்பால் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம். இல்லை தேய்ச்சி குளிக்கலாம். அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மீச முடி இருக்கும், எல்லாம் லேசர் பண்ணுவாங்க, வேக்சிங் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணுறாங்க. ரெகுலராக குழந்தையிலேருந்து பிறந்து ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் போட வேணாம். 3 மந்த்ஸ்க்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்போ வந்து நல்பாமர தைலம் ஆயிலாக அதை மிக்ஸ் பண்ணி, அது கொட்டக்கல்ல கிடைக்கும், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், நல்லாயிருக்கும். அது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு மசாஜ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு குளிப்பாட்டலாம். ஏன்னா அப்பயே கொட்டினா தான் ஈஸியாக இருக்கும் ஹேர். நிறைய வந்துட்டு நார்த் இந்தியா சைட் போனீங்கன்னா கோதுமை மாவு இருக்குல்ல, கோதுமை மாவில் நெய் மிக்ஸ் பால் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நெய் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கவங்க வெறும் கோதுமை மாவு நெய் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு உருட்டி உருட்டி மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க வைப்பாங்க. எல்லா பேபி ஹேர்ஸுமே அதில் ஒட்டி வந்துடும். நல்லா பாடியில் ஹேர் லாஸ் ஆகும். இப்போ இந்த காலேஜ்லாம் இருக்குங்க, பிள்ளைங்க ஒழுங்காக கேர் பண்ண மாட்டாங்க, க்ரீம்ஸ் போட மாட்டாங்க. ரெகுலராக நைட் வந்து சும்மா தண்ணி இருந்தால் போதும், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு காஞ்சப்பறம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு படுத்துட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கின் மெயின்டைன் ஆகும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படியே ஸ்கின்னை விட்டுட்டு திருப்பி ஃபஸ்ட் நம்மளே பாருங்களேன், காலேஜில் கண்டுக்கவே மாட்டோம், விட்டுருவோம். அப்புறம் உட்காந்து மாங்குன்னு கேர் பண்ண பார்ப்போம். பட் எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு நம்ம போஷாக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இது இதில் வீட்டில் இருக்கோன்னா பச்சை பால் இருக்குல்ல, காய்ச்சாத பால், அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு. இதுல என்ன ஒரே முக்கியமான விஷயம் தெரியுமா கிருத்தி? மிக்ஸ் பண்ணும்போது அளவா மிக்ஸ் பண்ணும். மீந்துச்சா பரவாயில்ல, வாஷ் பண்ணி கீழே போட்டுருங்க. மார்னிங் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டோ இல்லை நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ இந்த பாலை போடக்கூடாது. ஏன்னா இது வந்து கெட்டு போயிருக்கும், ஸ்கின்ல அலர்ஜி காஸ் பண்ணும். ஃப்ரெஷ்ஷாக இப்போ நீங்கள் தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது.